ஹாய் டெக்கீஸ், திஸ் இஸ் அபினேஷ் ஃப்ரம் D2D லேர்னிங் ஸ்பேஸ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாட் இஸ் வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட்னா என்ன? வெப் டெவலப்மெண்ட்ல நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று வந்துட்டு பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன? ஃப்ரண்ட் எண்ட்ன்றது கிளைண்ட் சைட், பேக் எண்ட்ன்றது சர்வர் சைட். ஓகே, கிளைண்ட் சைட்னா என்ன? ஒரு யூசரா நீங்க ஒரு வெப் பேஜ்ல என்னென்ன பார்க்குறீங்களோ அது எல்லாமே கிளைண்ட் சைட். பேக் எண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சைன் அப் பேஜ், லாகின் பேஜ் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்க சைன் அப் ஃபார்ம்ல என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க ஒரு டேட்டாஸ போடுவீங்க. லாகின் பேஜ்ல அதே டேட்டாஸ போடுவீங்க. அந்த டேட்டாஸ் போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவும், இப்ப நீங்க குடுக்குற டேட்டாவும் ஈக்குவலா இருந்தால் மட்டுமே, அது வந்துட்டு அடுத்த பேஜ்க்கு அனுப்பும். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவோம்னா, HTML, CSS, JavaScript, React JS இந்த மாரி டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம பேக் எண்டுக்கு நம்ம என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணோம்னா, Node.js, React JS, PHP, பைத்தான்ல வந்துட்டு Django இந்த மாரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப டேட்டாபேஸ்னா என்ன? டேட்டாபேஸ்ன்றது நீங்க குடுக்குற டேட்டாஸ ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். ஓகேவா? அந்த டேட்டாஸ நீங்க வேணுன்றப்போ கால் பண்ணிக்கலாம், வேணுன்றப்போ டெலீட் பண்ணிக்கலாம், வேணுன்றப்போ அத அப்டேட் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணலாமோ அதுல வந்துட்டு அத பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ்ல என்னென்ன இருக்கு? SQL, MySQL, Oracle அந்த மாரி நெறைய இருக்கு. நம்ம எது யூஸ் பண்ணுவோம்னா, MongoDB யூஸ் பண்ணுவோம். ஸோ, இப்ப நான் உங்களுக்கு என்ன காமிக்க போறேன்னா, நான் பண்ண ஒரு வெப்சைட். அத வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்துட்டு பேசிக்கான ஒரு லாகின் பேஜ், சைன் அப் பேஜ் மட்டும் தான் இருக்கும். வேற எதுவும் இருக்காதுல்ல. ஓகே. ம். ஓகே. இதுல வந்துட்டு நீங்க எது எது பார்க்குறீங்களோ, அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். இந்த பேக்கிரவுண்ட் வந்து ஸ்மோக்கி ஒயிட் கலர்ல இருக்கு. இந்த மெயினுக்கு ஒரு ஃபாண்ட் இருக்கு. இந்த மெயின் வந்துட்டு பிளாக் கலர்ல இருக்கு. இது வந்துட்டு ப்ளூ கலர்ல இருக்கு. நான் பண்ண ஒரு ஹோவர் மாரி வருது. இந்த லாகின் வந்துட்டு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு சைன் அப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ D2D போட்டுட்டு பாஸ்வேர்ட் 143 போடுறேன். ஸோ இப்ப என்ன ஆகும்னா, எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. சக்சஸ் ஆனத நான் எப்படி பார்க்கலாம்? இப்ப நான் D2Dன்னு போட்டுட்டு, பாஸ்வேர்ட் வந்துட்டு 123ன்னு குடுத்துருக்கேன். ஸோ, இப்ப நீங்க இது பார்க்கறது ஃப்ரண்ட் எண்ட். இப்போ பின்னாடி வந்து ஸ்டோர் ஆயிருக்கிறது பேக் எண்ட். எதுல போய் ஸ்டோர் ஆயிருக்கு? டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ, இதுதான் ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட். இப்போ நீங்க குடுத்திருக்கிற வேல்யூ இப்ப நான் லாகின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். D2Dன்னு போடுறேன். ஸோ, கரெக்ட்டான பாஸ்வேர்ட் குடுத்து லாகின் பண்றேன். யூசர் வேலிடேஷன் சக்சஸ். வெல்கம் டூ யூசர். இப்ப நீங்க பார்க்கறது ஃப்ரண்ட் எண்ட். இப்போ ஒரு தப்பு நடக்குது. D2Dக்கு பதிலா D22ன்னு போடுறேன். பாஸ்வேர்ட் அதே குடுக்குறேன். நாட் வேலிட் யூசர் அப்டின்ட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் ஆகுது. இது எப்படி நடக்கும்னா, நீங்க முன்னாடி குடுத்திருக்கிறீங்க இல்லையா வேல்யூ சைன் அப் ஃபார்ம்ல அது வந்துட்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நீங்க குடுத்திருக்கிற வேல்யூ வந்துட்டு டெம்பரவரியா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகி 2மே ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணும். ஈக்குவலா இருந்தால் மட்டுமே எனக்கு அந்த பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணு. இல்லைன்னா அந் இப்போதைக்கு நான் பேஜ் ரீடைரக்ட் பண்ணல. ஒரு மெசேஜ் சென்ட் ஆகுற மாரி வச்சிருக்கேன். 2மே ஈக்குவலா இருந்தால் மட்டுமே எனக்கு ஒரு மெசேஜ் சென்ட் ஆகு. அதாவது யூசர் வேலிடேஷன் சக்சஸ் அந்த மாரி ஒண்ணு வந்துச்சு இல்லையா? அது சென்ட் ஆகு. இல்ல தப்பாக இருந்தால் எனக்கு வந்துட்டு என்ன தப்போ அத சொல்லு. அதாவது லாகின் ஐடி தப்பா இருந்தா லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் தப்பா இருந்தா பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் 2மே கரெக்ட்டா போடுறேன். ஸோ யூசர் வேலிடேஷன் சக்சஸ். ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு வெப்சைட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ. ஓகே. இது எனக்கு தெரிஞ்சு இதுல நம்ம கரெக்ட்டா பார்த்துருக்கோம்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். டாடா.